அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லேக் தான் ஃபுல்லாகவே. இப்போ எங்கே போகிறோம்னா திருச்சியில் இருக்க டீ மார்ட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டீ மார்ட் வந்தோன்னா நம்ம பார்க் பண்ணுறது பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கூட கிளிப் எடுக்க முடியல, கொஞ்சமாக தான் எடுத்தோம். வேணும்னா இன்னொன்று தர போய் நம்ம கண்டிப்பாக ஃபுல் லேக் போடலாம். அங்கே கிளாஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு இங்கே சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மதியம்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் கடையில் போயிட்டு இந்த மாதிரி பிரியாணி, வெஜ் பிரியாணி வாங்கிட்டு மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் டீ குடிச்சிட்டு அங்கேயே ஒரு பயான் இருந்துச்சு, அந்த பயானுக்கு போயிட்டு பயான் கவனிச்சிட்டு இருந்தோம். அது ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள், கொஞ்சம் கிளிப் தான் வரும். அகில உலகமும் இயங்குவது ஈமானுடையவர்கள் மட்டும்தான். ஈமானுடையவர் ஒருவர் கூட இல்லாத நிலை வருமானால், அல்லாஹ் என்று சொல்ல ஒருவர் கூட இல்லாத நிலை வருமையானால் அல்லாஹ் முழு உலகத்தையும் அழித்திடுவான் என்பதை நாயகத்தின் நன்மொழியாகும். இப்ப புரிகிறதா நமது மதிப்பு என்னவென்று? உலகில் எந்த சாம்ராஜ்யமும் செய்யாத சாதனை. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க அங்கே இருந்தவங்களுக்குலாம். நாங்களும் வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்தோம். நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே ஆவார். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அங்கு பரக்கத் உண்டாகும், குடும்பத்தில் அபிவிருத்தி உண்டாகும், வழக்குமார்கள் விஜயம் செய்வார்கள், ஷைத்தான் ஓடிவிடுவான். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அங்கு பரக்கத் எடுக்கப்பட்டு போகும், அவ்வீட்டை விட்டு மலக்குமார்கள் போய்விடுவார்கள், அவ்வீடுகளில் ஷைத்தான் குடிகொண்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உலகத்தில் மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டதுதான் அல் குர்ஆன் ஷரீஃப். இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகத்தை நாம் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய அல் குர்ஆன் இதுக்கும் சிறப்பு மகிமை வேறு எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. அல் குர்ஆன் அல்லாஹ் தந்த மாபெரும் கண்ணியம் என்னவென்றால் அந்த குர்ஆனோடு போட்டிருக்கின்ற அனைத்தும் பெறும். எப்படின்னு கேட்டீங்களா? அல் குர்ஆன் இங்க மாதம் என்பதால் ரமலான் சிறந்த மாதமானது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அப்படியே பயானை கவனிச்சிட்டு இருக்கும்போது திரும்ப எங்களுக்கு சமோசா, டீலாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப நெக்ஸ்ட்டு ஆரம்பித்தாங்க பைத்து, அதையும் பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தையும் அல்லாஹ் நமக்கு நெடிய செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அதில் மிகச் சிறந்தது குழந்தை செல்வமாகும். அந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையும் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு 2 அறிவு வழங்கினார். இது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருள்கொடையாகும். அந்த அருள்கொடை நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய அமானிதமாகும். அந்த தலைப்பில் நான்
பேச வந்துள்ளேன். இது தமிழ் பேச்சும் மக்களால் கூறப்படும் ஒரு பழமொழி என்று நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அந்த பழமொழி நமக்கு என்ன பலன் தருகிறது, எதை சொல்கிறது சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த பழமொழி நமக்கு 2 பாடங்களை கற்றுத் தருகிறது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை நாம் நமது நலனுக்காக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பயான் பைத்லாம். அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே பசியாக இருந்தாங்க. பரோட்டா வாங்கியிருந்தாங்க. அதோட மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பு வச்சு அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் நைட்டு அந்த வெடி விட்டுருந்தாங்க. அந்த வெடி கிளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து பெருநாள் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு மருதாணிலாம் அரைச்சி வச்சுட்டு அந்த டே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.